கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஓவர் ஆயிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இருக்குதா, அதோட எக்ஸ்ட்ரீமா இருக்குதா, எப்படி போயிட்டு இருக்குது? நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எப்படி குவிஞ்சிருக்காங்கன்னு நீங்களே பாத்துருக்கீங்க. காலையில் நடந்த அந்த முதலீட்டாளர் மாநாடு திருப்பழாவில் முதலமைச்சர் அவர்களும் நமது யூனியன் மினிஸ்டர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஜப்பான்லேருந்து கவர்னரும் வந்து கலந்துக்கிட்டாரு. எத்தனை மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து எத்தனை லட்சம் கோடிக்கான ஒரு முதலீடுகள் வந்திருக்கின்றன என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு தெரியும். நாளை முதலமைச்சர் அவர்கள் 4 மணி அளவில் அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அப்போ அந்த முழுமையான ஒரு விவரங்கள் எல்லாம் கொடுப்பார். அப்போ நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறத விட இது இத்தனை நாளும் நீங்கள் அங்கே இங்கே கொஞ்சம் இந்த போட்டுட்டு இருக்க நம்பர்ஸ் எல்லாம் விட நல்ல நம்பரே வரும் அப்படின்றது செய்தியான எடுத்துக்கலாம். மன்மு முதலமைச்சர் அவர்கள் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியில் ரொம்ப குறிப்பாக இருக்கு. அதுவும் இப்போ எல்லாமே நம்ம தமிழ்நாடு தான் இருக்க இந்தியாவிலே மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட். எல்லா பகுதிகளும் நகரமயமாக்கப்பட்டு நகரமயமாக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கும் ஒரே சீரான வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கிறார். எனவே தான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சென்னையை சுற்றி மட்டும் இல்லை, இனிமேல் தமிழ்நாட்டுக்கு எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் மாண்புமிகு முதலமைச்சரோட எண்ண ஓட்டங்கள். அதற்கேற்ப தான் இந்த தொழில்துறை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நோக்கத்துடன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்த மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வின்ஃபாஸ்ட் எல்லாம் உலகத்துக்கு மிகப்பெரிய இவி மேனுஃபேக்சரர் பேட்டரி மேனுஃபேக்சரிங் நடக்கும்போது அது எல்லாம் நேராக கொண்டு போய் 16,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தூத்துக்குடிக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களின் அந்த முனைப்புடன் அவர் செயல்பட்ட அந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த வளர்ச்சி கிடைக்கும். நாளைக்கு இந்த மாதிரியான செக்டார்ஸ் இன்னையோட டபுள் மடங்கு அதிகமாக எஸ் டெஃபினட்டா எல்லா சைட்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்ல. முதலமைச்சர் அவர்கள் டெல்டாக்காரர், அவரே வந்து சட்டமன்றத்திலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு டெல்டாக்காரன் என்று பெருமையாக கூறும் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா பகுதிகளுக்கும் சரி ஆக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செஷன் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த முதலீட்டாளர் மாநாடு ஒரு முதல் கட்ட நடவடிக்கை தான். இது வந்து எப்படி உண்மையாக ஒரு முதலீட்டாளர் மாநாடை எப்படி நடத்த வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். பல்வேறு கருத்தரங்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு, அங்கங்க பிசினஸ் மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. உலகம் எங்கும் உள்ள இன்வெஸ்டர்ஸ் இங்க வந்து குவிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. எல்லோரும் சைனாவிலிருந்து எக்ஸிட் ஆகும்போது முதல்ல இந்தியாவுக்குள்ள வரும்போது அவர்கள் முதலில் தட்டும் கதவு முதலமைச்சர் அவர்களின் கதவாகத்தான், அவரது அலுவலக கதவாகத்தான் இருக்கிறது. இங்கே நமது தொழில்துறை நண்பர்கள், நமது அபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எங்கே கொண்டு போகலாம், எப்படி அதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி எங்கெங்க பகுதியில் அந்த துறைகள் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ப டேலண்ட் அவைலபிளாக இருக்கு அப்படின்லாம் சொல்லி அதுக்கேற்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது. இது முதல் கட்டம் தான். இதுவே நீங்கள்லாம் எதிர்பார்க்கறதோட மிகப்பெரிய அளவுக்கு முதலீடுகள் வரப்போகின்றன. இன்னும் தொடர்ந்து இன்னும் இந்த மாதத்திலிருந்து கூட இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நீங்க பாப்பீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இருக்குதா, அதோட எக்ஸ்ட்ரீமா இருக்குதா, எப்படி போயிட்டு இருக்குது? நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எப்படி குவிஞ்சிருக்காங்கன்னு நீங்களே பாத்துருக்கீங்க. காலையில் நடந்த அந்த முதலீட்டாளர் மாநாடு திருப்பழாவில் முதலமைச்சர் அவர்களும் நமது யூனியன் மினிஸ்டர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஜப்பான்லேருந்து கவர்னரும் வந்து கலந்துக்கிட்டாரு. எத்தனை மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து எத்தனை லட்சம் கோடிக்கான ஒரு முதலீடுகள் வந்திருக்கின்றன என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு தெரியும். நாளை முதலமைச்சர் அவர்கள் 4 மணி அளவில் அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அப்போ அந்த முழுமையான ஒரு விவரங்கள் எல்லாம் கொடுப்பார். அப்போ நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறத விட இது இத்தனை நாளும் நீங்கள் அங்கே இங்கே கொஞ்சம் இந்த போட்டுட்டு இருக்க நம்பர்ஸ் எல்லாம் விட நல்ல நம்பரே வரும் அப்படின்றது செய்தியான எடுத்துக்கலாம். மன்மு முதலமைச்சர் அவர்கள் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியில் ரொம்ப குறிப்பாக இருக்கு. அதுவும் இப்போ எல்லாமே நம்ம தமிழ்நாடு தான் இருக்க இந்தியாவிலே மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட். எல்லா பகுதிகளும் நகரமயமாக்கப்பட்டு எல்லா பகுதிகளும் நகரமயமாக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா பகுதிகளுக்கும்
எல்லா பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கும் ஒரே சீரான வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கிறார். எனவே தான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சென்னையை சுற்றி மட்டும் இல்லை, இனிமேல் தமிழ்நாட்டுக்கு எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் முதலமைச்சரோட எண்ண ஓட்டங்கள். அதற்கேற்ப தான் இந்த தொழில்துறை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நோக்கத்தோடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்த மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வின்ஃபாஸ்ட் எல்லாம் உலகத்துக்கு மிகப்பெரிய இவி மேனுஃபேக்சரர், பேட்டரி மேனுஃபேக்சரிங் நடக்கும்போது அது எல்லாம் நேராக கொண்டு போய் 16,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தூத்துக்குடிக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களின் அந்த முனைப்புடன் அவர் செயல்பட்ட அந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த வளர்ச்சி கிடைக்கும். இன்னையோட டபுள் மடங்கு அதிகமாக எஸ் டெஃபினட்டா எல்லா சைட்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்ல, முதலமைச்சர் அவர்கள் டெல்டாக்காரர், அவரே வந்து சட்டமன்றத்திலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு டெல்டாக்காரன் என்று பெருமையாக கூறும் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா பகுதிகளுக்கும் சரி ஆக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செஷன் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இந்த முதலீட்டாளர் மாநாடு ஒரு முதல் கட்ட நடவடிக்கை தான். இது வந்து எப்படி உண்மையாக ஒரு முதலீட்டாளர் மாநாடை எப்படி நடத்த வேண்டும் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். பல்வேறு கருத்தரங்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு, அங்க பிசினஸ் மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. உலகம் எங்கும் உள்ள இன்வெஸ்டர்ஸ் இங்க வந்து குவிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. எல்லோரும் சைனாவிட இருந்து எக்ஸிட் ஆகும்பொழுது முதல்ல இந்தியாவுக்குள்ள வரும்போது அவர்கள் முதலில் தட்டும் கதவு முதலமைச்சர் அவர்களின் கதவாகத்தான், அவரது அலுவலக கதவாகத்தான் இருக்கிறது. இங்கே நமது தொழில்துறை நண்பர்கள், நமது அபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எங்கே கொண்டு போகலாம், எப்படி அதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி எங்கெங்க பகுதியில் அந்த துறைகள் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ப டேலண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அதுக்கேற்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது. இது முதல் கட்டம் தான். இதுவே நீங்கள்லாம் எதிர்பார்க்கறதோட மிகப்பெரிய அளவுக்கு முதலீடுகள் வரப்போகின்றன. இன்னும் தொடர்ந்து இன்னும் இந்த மாதத்திலிருந்து கூட இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நீங்க பார்ப்பீங்க.